என்னோட லிப் ரொம்ப டார்க்கா இருக்கு, பிக்மென்டடா இருக்கு. ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்க. என்ன மாதிரியான ரொட்டீன வந்து ஃபாலோ பண்ணணும்? என் லிப் லைட்டன் ஆவறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? இந்த மாரி நெறைய பேரு என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்கீங்க. பட் நான் நெறைய பேருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாலும், ஃப்ரீக்வென்ட்டா வர கொஸ்டின் இதுவும் ஒண்ணு. ஸோ இதுக்கான ஒரு சொல்யூஷன தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சிம்ப்ளி ஜெயஸ்ரீலருந்து நான் உங்க ஜெயஸ்ரீ. ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ இது எல்லாத்துலயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான பிரஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போட்ட வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு வரும். ஸோ இன்னைக்கு லிப் பிக்மெண்டேஷனுக்கு என்னென்ன பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு தான் பார்க்க போறோம். லிப் ரொம்ப டார்க்கா இருக்கு, பிக்மெண்டேஷனா இருக்குன்னா, அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஃபர்ஸ்ட்டு ஜெனடிக். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல அம்மா தாய்ப்பால் குடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி டயத்துல லிப்ப வந்து சரியா வைப் பண்ணாம, கிளீன் பண்ணாம விட்டுருந்தாலோ, அதுவுமே வந்து காலப்போக்குல நம்ம லிப் டார்க்கா இருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன். ஃபேஸ்லயே நம்ம லிப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து அத அழகு பண்றதுக்கு நம்ம என்னென்னமோ பண்றோம். ஸோ அதுல ஒண்ணு இந்த சீப்பான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு லிப்ஸ்டிக்கா இருக்கட்டும், லிப் பாமா இருக்கட்டும், கண்ட ப்ராடக்ட்ஸ் வந்து கம்மி காசுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு, நம்ம அத வந்து ஒரு ப்ராப்பரான புரொடெக்ஷன் இல்லாம யூஸ் பண்ணும்போது, நம்ம லிப் வந்து நல்லாவே டேன் ஆயிடும், டார்க் ஆயிடும். ஸோ சின்ன வயசுல என் லிப் வந்து பிங்க்கா தான் இருந்தது. இப்ப தான் வந்து ரொம்ப பிக்மென்டடா இருக்கு. என்ன ரீசன்னு தெரியல. ஸோ அது இந்த சீப்பான ப்ராடக்ட்ஸும் வந்து ஒரு மெயின் ரீசன். ஸோ நம்ம லிப்ல அப்ளை பண்ற ப்ராடக்ட் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் காசை இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது லிப்ஸ்டிக்கா இருக்கட்டும், லிப் பாமா இருக்கட்டும், எந்த வித ப்ராடக்ட்டா இருந்தாலும் சரி, நம்ம லிப்புக்குன்னு யூஸ் பண்றது வந்து கொஞ்சம் ஹை எண்டா இருந்தா கூட பரவால்ல. காசை சேர்த்து வச்சு வாங்குறதுக்கு பாருங்க. ஸோ இப்போ என்னென்ன சொல்யூஷன் பண்ணலான்னு நம்ம பார்ப்போம். ஸோ உங்க லிப் வந்து ரொம்ப ரொம்ப டார்க்கா இருக்குன்னா, வீக்லி ஒன்ஸ் வந்து லிப் ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ நெறைய லிப் ஸ்க்ரப் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. தூங்க போறதுக்கு முன்னாடியோ இல்லன்னா நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்றதுக்கு முன்னாடி லிப்ல கொஞ்சமா இந்த ஸ்க்ரப்ப வந்து அப்ளை பண்ணிட்டு, அ நீங்க நல்லா மசாஜ் பண்ணணும். உங்களோட டை ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் ஓகே. அதாவது சுகர் அண்ட் ஹனி. ஸோ இது எல்லாமே போட்டு கூட நம்ம லிப்ப வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இல்லன்னா வந்து ரெடிமேட் ஸ்க்ரப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் கட்டாயமா லிப்ப வந்து ஸ்க்ரப் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து டெட் ஸ்கின் செல்ஸ் நம்ம ஃபேஸ்ல எப்படி வருதோ, அதே மாரி லிப்புக்கும் வரும். ஸோ அது வந்துகிட்டே இருக்கும்போது, நெறைய இன்க்ரீஸ் ஆகும்போது, லிப் வந்து டார்க்கா தான் தெரியும். ஸோ அந்த மாரி தெரியும்போது, நம்ம வீக்லி ஒன்ஸ் இந்த ஸ்க்ரப் போட்டு அப்ளை பண்ணி, நல்லா மசாஜ் பண்ணோம்னா, சூப்பரா வந்து அது டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு வந்துரும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டு, நம்ம அதுக்கு மேல ஒரு நல்ல குவாலிட்டி லிப் பாம் அப்ளை பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லிப் பாம் அப்ளை பண்றது வந்து அன்னைக்கு மட்டும் தான்னு இல்லாம, டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன பண்ணி முடிக்கும்போது, நைட்டு நேரத்திலயும், மார்னிங்லயும் இந்த லிப் பாம் அப்ளை பண்றது ரொம்ப அவசியம். அது எவ்வளோ நேரம்லாம் இருக்குன்னு நீங்க பார்க்காதீங்க. ஸோ பண்றது நம்ம கடமை பண்ணிடுங்க. அந்த மாய்ஸ்சரைசர் அதில வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது ஒரு நாள் ஃபுல்லா இருந்துகிட்டு இருக்கும். நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் லைட்டா ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்கும். அது போடாம இருக்கும்போது ட்ரையா தான் இருக்கும். ஸோ அந்த மாரி ட்ரையா இருக்கும்போது, நம்ம வெயில்லலாம் போகும்போது, ரொம்பவே வந்து அந்த நம்ம லிப்ஸ் வந்து மொறுமொறுன்னு ஆயிட்ட மாரி சில ஃபீலிங் எல்லாம் இருக்கும். ட்ரையா இருக்கிற மாரி சில ஃபீலிங் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் வந்து லிப் பாம் அப்ளை பண்ணணும்னு சொல்றது. ஸோ இந்த லிப் பாம் வந்து நீங்க சூஸ் பண்றது நல்ல பிராண்டா இருக்கணும். அதுவும் இல்லாம அதில SPF இருக்கான்னு பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நம்ம ஃபேஸ் வந்து எவ்வளோ டேன் ஆகுது இல்லையா? அதே மாதிரி லிப்பும் வந்து நல்லாவே டேன் ஆகும். ஸோ அதுக்குன்னு இப்ப வந்து லிப் பாம்லயே SPF வர்ற மாரி நெறைய பிராண்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ நான் 1, 2 யூஸ் பண்ற பிராண்ட் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நீங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் சொன்னது வந்து இந்த மாதிரி ஒரு பிளெயின் லிப் பாம். ஸோ இது நிவியா பிராண்ட்ல வருது, ஹிமாலயால வருது. ஸோ இது வந்து நான் டின்டட் லிப் பாம். அதாவது எந்தவித கலர்ஸும் இதில இருக்காது. ரொம்ப பிளெயினா இருக்கும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இது வந்து ரொம்ப பிளெயினா இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணியிருக்கேன். லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் நான் லிப் பாம் அப்ளை பண்ணிட்டு தான் வந்து லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து மேட் ஃபினிஷ் லிப்ஸ்டிக். ஆப்வியஸ்லி கொஞ்ச நேரத்திலேயே ட்ரை ஆயிட்டு ரொம்ப லிப் வந்து ட்ரையா ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்கின் கேர் பண்ணும்போதேவே வந்து நான் லிப் பாம் அப்ளை பண்ணிட்டு, ஸ்கின் கேர் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து மேட் லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ இந்த ஒரு லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப பிளெயினான எந்த கலர், ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு பிளெயினான ஹைட்ரேட்டிங் லிப் பாம். ஸோ இது மாரி நெறைய பிராண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. பட் நான் யூஸ் பண்ற இந்த லாபெல்ல வந்து துபாயில ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாரு. நெறைய பிராண்ட்ஸ்ல இப்ப அவைலபிளா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோட்டஸ் பிராண்ட்ல லிப் தெரப்பி அப்படிங்கிற ஒரு லிப் பாம் வந்து இருக்கு. அது ரொம்ப ஹைட்ரேட்டிங்கா இருக்கும். லிப்ப வந்து ரொம்ப ப்ளம்பியா வச்சிருக்கும். அதுவும் இல்லாம நம்ம லிப் மேல இருக்கிற ஸ்கின் இருக்கு இல்லையா? அது வந்து நல்லாவே டேன ரிமூவ் பண்ணி குடுக்கும். ஸோ 2ண்ட் யூஸ் பண்ற ஒரு லிப் பாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, டாட் அண்ட் கீயோட
லிப் பாம். இந்த லிப் பாம் வந்து பார்த்தீங்கன்னா, லிப் கிளாஸோட எஃபெக்ட் இருக்கும். அதுவும் இல்லாம இதில வந்து டின்டட் அதாவது ஸ்ட்ராபெர்ரியோட ஃப்ளேவர்ஸும் இருக்கும். ஸ்ட்ராபெர்ரி மாதிரியான கலரும் இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, செரமைட் அண்ட் பெப்டைட்ஸ் இருக்கிறனால, நார்மலா செரமைட் வந்து சொல்லியிருக்கேன் நம்ம ஸ்கின்னோட பில்டிங் பிளாக்ன்னு. ஸோ அந்த செரமைட் வந்து நம்ம லிப்லயும் கிடைக்கிறனால, இன்னும் நல்லாவே லிப் வந்து ப்ளம்பியா, ஸ்மூத்தா, சாஃப்ட்டா, ஷைனியா இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ லாங் லாஸ்டிங்கா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த லிப் பாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி எடுத்துட்டு தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ ப்ளம்பியா இருக்குன்னு? ஸோ நல்லா கிளாஸியா, ப்ளம்பியா ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து இந்த டாட் அண்ட் கீயோட லிப் பாம்ல இருக்கு. ஸோ இதுவுமே அட் பிரசன்ட் என்னோட ரொம்ப ஃபேவரைட். நான் வீட்ல வந்து மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணும்போது, ஃபேஸ் வாஷ், சன்ஸ்கிரீன் எல்லாம் முடிச்சுட்டு ஜஸ்ட் இந்த லிப் பாம் மட்டும் அப்ளை பண்ணிப்பேன். ஸோ அவ்ளோ லிப்ஸ் வந்து சாஃப்ட்டா, ஸ்மூத்தியா நல்லாருக்கும். இந்த மாரி லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது, மேட் லிப்ஸ்டிக் மேல நீங்க இந்த மாரி க்ளாஸ் மாரி அப்ளை பண்ணும்போது ரொம்ப அழகா, ஸோ அந்த காலத்து ஹீரோயின் மாதிரியான லுக் வந்து இதில இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். நான் இப்ப வந்து லிப்ஸ்டிக்க ரிமூவ் பண்ணிட்டு நான் போட்டு காட்டினேன். பாருங்க. இப்படி தான் இருக்கும். லைட்டா அப்ளை பண்ணா போதும். நெறையா போடணும்னு அவசியம் இல்ல. அப்புறம் ஒரு மாரி பளபளன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு மாதிரி ரெட்டிஷ்ஷா, நல்லா ஹைட்ரேட்டிங்கா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஒரு வேள டின்டட் பிளஸ் எஸ்பிஎஃப்போட இருக்கிற ஒரு லிப் பாம் சூஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாதிரி டாட் அண்ட் கீலருந்து வாங்கலாம். இன்னும் நெறைய பிராண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இது வந்து லீடிங் பிராண்டு. அதனால நான் இத வாங்குனேன். ஸோ இதில வந்து எஸ்பிஎஃப் 50 இருக்கு. ஸோ இன்னொரு ஒரு லிப் பாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பிராண்ட்ல வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றேன். டெர்மாகோவோடது. ஸோ அந்த பிராண்ட்ல இந்த மாதிரி ஒரு குட்டி பேக்கேஜிங்கில ஒரு லிப் பாம் வந்திருந்தது. ஸோ இது ரீசென்ட்டா என்னோட அடிக்ட் இதுவுமே. நான் நைக்கால தான் இது 2த்தையுமே பர்ச்சேஸ் பண்ணேன். டாட் அண்ட் கீ அண்ட் இந்த டெர்மாகோவோடது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு டேப்லெட் டப்பா மாரி இருக்கும். ஸோ பாருங்க. எவ்வளோ க்யூட்டா இருக்குன்னு. ஸோ அதுவும் இல்லாம, இது இப்டி ஓப்பன் பண்ணா இந்த மாரி இருக்கும். லிப்ஸ்டிக் மாரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிளெயினான கலர்ஸ். நோ கலர், நோ ஃப்ராக்ரன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு லிப் பாம். ஸோ இத போட்டா இந்த கிளாஸியா, பளபளன்னு இந்த டாட் அண்ட் கீல இருக்கிற மாதிரியெல்லாம் தெரியாது. ரொம்ப நல்ல ஒரு பிளெயினான ஒரு லிப் எப்படி இருக்குமோ, அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த லிப் பாமும் கூட நீங்க வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம். இந்த லிப் பாமும் கூட நீங்க வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ இதோட பேக்கேஜிங் ரொம்ப ரொம்ப க்யூட்டா இருக்கும். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மென்ஷன் பண்ணியிருப்பேன் பார்த்துக்கோங்க. ஸோ டெர்மாகோ, நைக்கா எல்லா இடத்துலயுமே வந்து அவைலபிளா இருக்கும். நீங்க மிந்த்ரால கூட ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு வேள பிடிச்சிருந்ததுன்னா, இதையுமே நீங்க வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ என்னோட ஃபேவரட்டான 3 லிப் பாம் இதான். ஸோ நீங்க வந்து லிப் பாம் எவ்வளோக்கு யூஸ் பண்றீங்களோ, லிப் ஸ்க்ரப்பும் வந்து யூஸ் பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் கட்டாயம் லிப் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி டெய்லி லிப் பாம் அப்ளை பண்ணுங்க. எஸ்பிஎஃப் லிப் பாம் அப்ளை பண்ணா இன்னும் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். ஸோ அதுவும் இல்லாம, நீங்க ரொம்ப ரொம்ப சூடா சாப்பிடுற பெர்சன், சாப்பாடு வந்து ரொம்ப சூடா கொதிக்க கொதிக்க சாப்பிட்டா தான் பிடிக்கும். அது மாரி டீ, காஃபி கொதிக்க கொதிக்க சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது, நம்ம லிப் கண்டிப்பா ஹர்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் இல்லாம, நம்ம வெயில்ல போம்போது கட்டாயம் லிப் பாம் அப்ளை பண்ணிட்டு போங்க. அதுவும் இல்லாம குளிர் சீசன்னாலும் லிப் பாம் அப்ளை பண்ணுங்க. ஸோ லிப் பாமே அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா, அட்லீஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2, 3 மாசம் யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா யூ வில் லவ் இட். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ தெரிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ. பாய்.